கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாலா சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லும்போது தன்னோட படத்துக்கு திரைக்கதை எழுதும்போது சீனோட லென்த்தையும் மென்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால எடிட்டிங்க்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் தேவைப்படும்னு சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி வேற எந்த இயக்குனராவது ஃபாலோ பண்றாங்களான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பாலா மாதிரி சீனுடைய நீளத்தை அளவெடுத்து கொண்டு படமாக்குகின்ற இயக்குனர்லாம் இப்போ ரொம்ப கம்மி. பெரும்பாலான இயக்குனர்கள் முதல்ல படப்பிடிப்பு நடத்திட்டு அதுக்கு பின்னால் எடிட்டிங் டேபிளில் தான் படத்தையே உருவாக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச குணச்சித்திர நடிகர் யாருன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. என்னை கவர்ந்த ஆல் டைம் குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்னா 3 பேரை சொல்லலாம். ஒருத்தர் SV ரங்காராவ், அடுத்தவர் SV சுப்பையா, மூன்றாமவர் TS பாலையா. சமகாலத்து குணச்சித்திர நடிகர்களில் என்னை மிகவும் கவர்ந்தவர் MS பாஸ்கர். எம்ஜிஆருக்கு திருப்புமுனையா அமைஞ்ச முதல் படம் எதுன்னு ஆரணியில இருந்து சேவூர் பாபு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கு திருப்புமுனை திரைப்படமாக அமைந்த படம்னா அது ராஜகுமாரி திரைப்படம் தான். ASA சாமியுடைய இயக்கத்தில் உருவான அந்த படம் தான் எம்ஜிஆரை கதாநாயகன் ஆக்கிய முதல் திரைப்படம். அதற்கு பின்னாலே அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த படமாக மதுரை வீரன் திரைப்படம் அமைந்தது. நடிகை கிரிஜா மணிரத்னம் இயக்குன இதயத்தை திருடாதே படத்துக்கு அப்புறமா வேற எந்த தமிழ் படத்திலையும் நடிக்கலையே, இதுக்கு என்ன காரணம், அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஜெர்சியில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. இதயத்தை திருடாதே திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடித்த கிரிஜா அதுக்கப்புறம் லண்டனில் செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே அவங்க ஒரு எழுத்தாளராக இருந்தாங்க. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அவங்க கடைசியாக நடித்த படம்னா அது 2024ஆம் ஆண்டிலே வெளியான ஒரு கன்னட திரைப்படம். பாரதி படத்துல பாரதிக்கு குரல் கொடுத்தது நடிகர் ராஜீவா. அவர் எப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க, அவர் அந்த கதாபாத்திரத்துக்காக என்னென்ன ஹோம்ஒர்க் செஞ்சாருன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. பாரதி படத்திலே பாரதியாருக்கு தந்தையாக நடித்த பாரதி மணி இருக்காரு. அவர் இது போன்ற குரல் எல்லாம் தேர்ந்தெடுப்பிலே வல்லவர். அவர் தான் அந்த படத்திலே பாரதியாருடைய வேடத்தில் நடித்த சாயாஜி ஷெண்டேக்கு ராஜீவ் குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை அந்த படத்தின் இயக்குனரான ஞானராஜசேகரனுக்கு வழங்கினார். அதன்படி அந்த படத்துக்காக பேச தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ராஜீவ். அந்த படத்துக்காக மிகப்பெரிய பயிற்சியெல்லாம் ராஜீவ் எடுத்துக்கிட்டு தான் சொல்ல முடியாது. ஒரு காட்சிகளை பார்த்த உடனேயே பேச தொடங்கி விட்டார் ராஜீவ் என்று அந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளரான இருதயநாத் கூறுகிறார். பாரதிராஜா இயக்கிய கொடி பறக்குது, கேப்டன் மகள், இந்த 2 படத்துக்கும் இசையமைச்ச இசையமைப்பாளர் யாரு, நல்ல பாடல்களை கொடுத்தும் அவர் ஏன் தொடர்ந்து தமிழ் படத்துல இசையமைக்கலன்னு மதுரையில இருந்து விக்கி கேட்டிருக்காங்க. பாரதிராஜனுடைய இயக்கத்திலே உருவான கேப்டன் மகள், கொடி பறக்குது ஆகிய 2 திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் கன்னட பட உலகிலே கொடிகட்டி பறந்த இசையமைப்பாளரான ஹம்சலேகா. கேப்டன் மகள், கொடி பறக்குது ஆகிய 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்திருந்தால் தொடர்ந்து பல தமிழ் படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த 2 படங்களும் வெற்றி படங்களாக அமையலையே. மூடுபனி படத்திலிருந்து இளையராஜாவுடன் AR ரஹ்மான் இணைஞ்சு பணியாற்றினதா சொல்லியிருந்தீங்க. அவங்க எத்தனை படத்துல இணைஞ்சு பணியாற்றினாங்கன்னு நியூசிலாந்துல இருந்து உமா சுதான் கேட்டிருக்காங்க. இளையராஜாவோடு இணைந்து 40-50 திரைப்படங்களுக்கு மேல் பணியாற்றி இருக்கிறார் AR ரஹ்மான். இயக்குனர் மணிவண்ணன் 100வது நாள் படத்தை வெறும் 12 நாட்கள்ல எடுத்து முடிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தமிழ்ல சுயம்பரம் படத்துக்கு அப்புறமா மிக குறுகிய நாட்கள் எடுக்கப்பட்ட படம்னா அது 100வது நாள் படம் தானான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. 12 நாட்கள் உருவான படங்கள்னா தமிழ்ல பல படங்களை சொல்லலாம். எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த நம் நாடு திரைப்படம் கூட 12 நாட்களில் உருவான திரைப்படம் தான். அந்த படத்தை 2 ஷிஃப்டாக ஒரு பக்கம் இயக்குனர் ஜம்பு இயக்கினார், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இயக்கினார். இப்படி தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை அவர் நிறைவு செய்தார்கள். அதே மாதிரி BR பந்துலுடைய இயக்கத்திலே சிவாஜி 3 படங்களிலே நடித்த
பலே பாண்டியா திரைப்படமும் 11 நாட்களிலே உருவான திரைப்படம் தான். மதகஜ ராஜா அப்படின்ற ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த மற்ற எல்லா படத்தை விடவும் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. 13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகிற படம் அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குன்னு ஸ்ரீலங்காவில இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. மதகஜ ராஜா படத்துக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சுந்தர் சி தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுக்கின்ற இயக்குனராக இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய கதாநாயகனான விஷாலுடைய படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி சந்தானத்தை ஒரு காமெடி நடிகராக பார்த்தும் பல நாட்கள் ஆச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. கார்த்திக் ராஜா எந்த படத்துக்கும் இசையமைக்கலையே அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஆரணியில இருந்து சேவூர் பாபு கேட்டிருக்காங்க. கார்த்திக் ராஜாவுடைய இசையமைப்பில் பிசாசு 2 திரைப்படம் விரைவிலே வெளியாகிருக்கிறது. இப்போ 2 புதிய படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார் கார்த்திக் ராஜா. சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் சரவணன் நடிக்கிற படம் இப்போ எந்த நிலையில இருக்கு, படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மதுரையில இருந்து விக்கி கேட்டிருக்காங்க. சரவணா ஸ்டோர் சன்னாட்சி நடிக்கிற படத்தினுடைய 2 கட்ட படப்பிடிப்புகள் ஏற்கனவே முடிவடைந்து விட்டன. அடுத்த கட்ட படப்பிடிப்பு இந்த மாத இறுதியிலே துவங்க இருக்கிறது. அந்த படம் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் எல்லா விதத்திலையும் சிம்புவை தாண்டி எங்கேயோ போயிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்குமே தனுஷுக்கு போட்டியா சிம்புவை சொல்றது அவருடைய சாதனையை குறைக்கிற மாதிரி இல்லையா? தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற எந்த விஷயம் சிம்பு கிட்ட இல்லைன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுடைய வெற்றியின் காரணமாக தான் அடுத்த கட்டத்துக்கு தனுஷ் போயிருக்காரு. சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் படங்களே நடிக்கலையே. அவர் படங்களில் நடித்து அந்த படங்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக தனுஷுக்கு பக்கத்திலே எந்த நேரமும் அவர் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் தனுஷ் ஆகிய இருவரிடம் இருக்கின்ற விஷயமும் சிம்புகிட்ட இல்லாத விஷயம்னா அது சரியான திட்டமிடல் தான். அந்த திட்டமிடல் மட்டும் சிம்புகிட்ட இருந்தால் நிச்சயமாக அவருடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் சிம்பு. இயக்குனர் வெற்றிமாறனை பல பேர் சமூக பொறுப்புள்ள இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய வடசென்னை படத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரவுடி மாதிரி சித்தரிச்சிருப்பாரு. சிறை அப்படின்றது குற்ற வழக்கில் திருந்துறதுக்கான ஒரு இடம். ஆனா அங்க எல்லா வசதிகளும் கிடைக்கிற மாதிரியும் ஜெயிலுக்கு போறது ஒரு கெத்து அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாரு. சினிமா மூலமா மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிற இவர்கள் இவங்களுடைய படத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத பத்தி ஏன் கவலைப்படுறது இல்லைன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இப்போ சிறைச்சாலைகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அங்கே என்னென்ன விஷயங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றனோ அதை தான் நடைமுறையில் காட்டியிருக்கார் வெற்றிமாறன். அப்படி அவருடைய படத்தில் அந்த காட்சிகள்லாம் இடம்பெறாமல் அவர் வேறு மாதிரி காட்டினா சிறைச்சாலையே அவர் வேறு மாதிரி காட்டுறார் அப்படின்னு கூட நீங்கள் விமர்சிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? தயாரிப்பாளர் தனஞ்சயனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன பிரச்சனை? சிவகார்த்திகேயனுடைய வெற்றியை இவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டுறாரு. இதுவே சிவகார்த்திகேயன் பண்ண கலெக்ஷனை சூர்யா பண்ணியிருந்தாரு அப்படின்னா அடுத்த தமிழ் சினிமாவே சூர்யா தான் அப்படின்னு எல்லா பேட்டியிலுமே பேசியிருப்பாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு குமார் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கும் தயாரிப்பாளர் தனஞ்சயனுக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லா நடிகர்களோடும் நல்ல உறவிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருத்தர் தான் தனஞ்சயன். தனஞ்சயனை பொறுத்த வரைக்கும் சூர்யா மேலே அவருக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம் அதிகம். 2024 உங்களுக்கு எப்படிப்பட்ட வருஷமா அமைஞ்சது, அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு எப்படிப்பட்ட வருஷமா அமைஞ்சதுன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலே தமிழ் சினிமாவுக்கு அது நல்ல ஆண்டாக அமைந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மிகப்பெரிய வசூல் சாதனையை தமிழ் படங்கள் இந்த ஆண்டில் பண்ணல. அதே மாதிரி பல நல்ல நல்ல கலைஞர்களை நாம் அந்த ஆண்டிலே இழந்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு மோசமான ஆண்டாகவும் அமையலை, மிகச்சிறப்பான ஆண்டாகவும் அமையலை. இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் ப்ரொடியூசர் கேஆர்ஜி இவங்க 2 பேருக்குமே இளையராஜா ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்படி இருந்தும் துடிக்கும் கரங்கள் படத்துக்கு இசையமைக்க இளையராஜாவை புக் பண்ணாம எஸ்பிபியை புக் பண்ண என்ன காரணம்னு கோவைபுதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீங்களே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி துடிக்கும் கரங்கள் படத்துடைய தயாரிப்பாளரான கேஆர்ஜி, அந்த படத்துடைய இயக்குனரான ஸ்ரீதர் 2 பேருமே இளையராஜாவோட நல்ல நட்பில் இருந்தவங்க தான். ஒரு மாறுதலுக்காகத்தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அந்த படத்தில் இசையமைக்க செய்தார்கள் அவர்கள். நடிகர் ஜெய்சங்கருக்கு முரட்டுக்காலை படம் தவிர வேற எந்த வில்லன் கேரக்டர் சரியா பொருந்தலன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. முரட்டுக்கால படத்தில் ஜெய்சங்கரை வில்லனாக ஏற்றுக்கொண்டதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா பொதுவெளியிலும் சரி திரைவெளியிலும் சரி நல்ல மனிதர் அப்படின்னு பேரெடுத்தவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். அதை தாண்டி அவரை வில்லனாக பார்க்க ரசிகர்களால் முடியல அப்படின்றது தான் உண்மை. நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சு? அவருடைய தோற்றம், நடை, உடை, பாவனை இது எல்லாத்துலேயுமே வித்தியாசம் தெரியுதுன்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. விஷாலுடைய உடல்நிலை பற்றி இப்போ மருத்துவர்களே அறிக்கை விட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஷக்காய்ச்சல் காரணமாகத்தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.
71வது தேசிய விருதுகள் எப்போ வழங்கப்படும்? 2023 அண்ட் 2024 இந்த 2 வருஷத்துக்கும் சேர்த்து இந்த வருஷமே கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. 71வது தேசிய விருதுகள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ளாக வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 71வது விருதுகளையும் 72வது விருதுகளையும் இணைத்து வழங்குவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இன்று ஒரு தகவல். மிஸ்டர் ராமச்சந்திரன் என்று எம்ஜிஆர் அழைக்கக்கூடிய உரிமை பெற்றிருந்த கதாநாயகன்னா தமிழ் சினிமா உலகிலே அது பானுமதி மட்டுமே. பல திரைப்படங்களில் எம்ஜிஆரோடு இணைந்து நடித்துள்ள பானுமதி அவரை பற்றிய தன் நினைவுகள் பலவற்றை ஒரு பத்திரிகையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் பல கதாநாயகர்களோடு நடித்திருந்தாலும் என்னால் மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்னா அது எம்ஜிஆர் தான். அவர் செட்டுக்குள்ளே வந்தாலே அந்த செட்டில் பரபரப்பு தொத்திக்கும். இத்தனைக்கும் அவர் பார்த்திங்கன்னா பரமசாது, அவர் கூட வராங்கல்ல, அவங்க தான் அப்படி ஒரு ஆட்டம் போடுவாங்க. என் மேலே எப்போவுமே எம்ஜிஆருக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஒரு திரைப்படத்திலே நம்பியாரிடமிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக அவர் கத்தி சண்டை போடுவது மாதிரி ஒரு காட்சி. நம்பியாரை எம்ஜிஆரும் கத்தி சண்டை போடுவாங்க. நான் அதை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டே இருக்கணும். இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த காட்சி முடிந்த பாடாக இல்லை. நான் எத்தனை முறை தான் எந்த வசனமும் பேசாமல் நடுங்கி கொண்டே இருப்பது. அதனால் நேராக எம்ஜிஆர்கிட்ட போனேன். நீங்களும் எவ்வளோ நேரம் தான் சண்டை போடுவீங்க, உங்களால் என்னை காப்பாற்ற முடியாதுன்னா பரவாயில்ல விட்டுருங்க, நானே கத்தி சண்டை போட்டு என்னை நம்பியார்ட்டேருந்து காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அப்படியே வெள்ளிக்காசு சிதறியது போல் எம்ஜிஆரும் நம்பியாரும் சிரிக்க தொடங்கிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எம்ஜிஆர் அப்படி மனம் விட்டு சிரித்ததை அன்றைக்கு தான் நான் பார்த்தேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பானுமதி. காதல் திரைப்படத்துடைய வெற்றி எப்படி இருந்தது? அதான் நான் சொன்ன மாதிரி காதல் சமயத்தோட வெற்றி அப்படின்ற போது அது படம் வெற்றி அமைய சமயத்தில் நான் வந்து சிறை வாசத்தில் ஒரு 30 நாள் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். என்னுடைய முதல் காதல் எங்கே தொடங்கிச்சு? 18 வயசில். 18 வயசாக இருக்கும் போது என் காதல், நான் வந்து படித்த இந்த மியூசிக் இன்ஸ்டிடியூட்டில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.